ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 8வது நாளைக்கான பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கர்ட்டு வந்து பாக்ஸ் ப்ளீட்டடில் எப்படி போடுறதுன்னு ரொம்ப ஈஸியாக எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோஸ் போட கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, இனிமேல் டிலே ஆகாது. ரெகுலராக 2 நாளைக்கு ஒருக்கா உங்களுக்கு வீடியோஸ்க்கு வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நார்மலாக சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கர்ட் தைக்கும்போது 1.5 மீட்டர் கிளாத் போதும். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் பாக்ஸ் ப்ளீட்டில் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பாக்ஸ் ப்ளீட்டில் தான் இந்த ஸ்கர்ட்டு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கூட ஒரு 50 பாயிண்ட் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 2 மீட்டர் கிளாத்தில் நீங்கள் பாக்ஸ் ப்ளீட் வந்து சூப்பராக போட்டுடலாம். இதில் 1.5 மீட்டர் எனக்கு ஒரு பிட்டு துணியாகவும் ஒரு 1/2 மீட்டர் அடுத்தால ஒரு பிட்டு துணியாகவும் இருந்தது. நான் அதை எப்படி ஜாயின் பண்ணி இந்த ப்ளீட்டடை கொடுக்குறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது 2 கிளாத்தையும், அதாவது 2 மீட்டர் கிளாத்தை நான் 4 மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டுட்டு கீழ்ப்பக்கம், அதாவது நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, அதில் ஏற்கனவே நல்விளிம்பு இருக்குது. அந்த பக்கத்தில் நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் 20 இன்ச்சு நான் ஹைட்டு வச்சுருக்கேன். உயரம் உங்களுடைய பொறுத்து பக்கத்துலேருந்து வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கேன். மொத்தம் கீழே 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் 20 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச், 21.5 இன்ச்சு வந்து ஹைட்டு வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம மடித்து வச்சுக்கலாம். இதை நம்ம ஸ்டிச்சிங்கோட நம்ம இதை எப்படி பொருத்தி நம்ம ப்ளீட் வைக்க போகிறோம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இனி நம்ம கட் பண்ணதில் இவ்வளோ கிளாத் இருக்குது. இன்னொரு ஸ்கர்ட்டுக்கு இந்த கிளாத் இருக்கிறதுனால இதில் 2 ஸ்கர்ட்டுக்கு ஹிப் பெல்ட் நம்ம கொடுத்துடலாம். அதுக்காக இதில் சென்டரில் இருக்க பொறுத்தை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இதில் 2 ஹிப் பெல்ட் நம்ம எடுத்துட முடியும். இப்போ இதை எடுத்து விட்டோன்னா இதில் இருக்கிற ஒரு பீஸை நம்ம ஹிப் பெல்ட் வைக்கிறதுக்காக வச்சுக்கலாம். ஹிப் பெல்ட்டோட அகலம் வந்து 4 இன்ச் இருந்தால் போதும். நம்ம நார்மலாக பாவாடை தைப்போம் இல்லையா, சின்ன பிள்ளைங்க பாவாடை, அதே மாதிரி தான் அந்த 4 இன்ச்சை நான் இதில் வச்சுருக்கேன். நீளத்தை வந்து நம்ம இடுப்பு வந்து வச்சுட்டு, அதாவது ப்ளீட் வச்சுட்டு நம்ம அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி அதை வந்து நம்ம அப்போ கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடம் 15 இன்ச்சு, அதாவது 30 இன்ச்சுக்கு இருக்குது. நம்ம வந்து ப்ளீட் 26 இன்ச்சுக்கு தான் வைக்க போகிறோம். 24 இன்ச்சு ஹிப் சைஸுக்கு 26 இன்ச்சில் வைக்க போகிறோம். ரொம்ப எப்படி சொல்கிறது, டைட்டாக நம்ம அதை ஸ்டிச் பண்ணாலும் ஓப்பன்லாம் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ வாங்க ஸ்டிச் பண்ணலாம். நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இதில் பார்க்குறது ரொம்ப ஈஸி. அதில் ஒரு எழுத்து கொடுத்துருக்கு இல்லையா கீழே, அந்த நல்விழும் பக்கம், அதில் வந்து எழுத்து நேராக இருக்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா அது நல்ல பக்கம். அதை நீங்கள் வந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா யூனிஃபார்ம்லேயும் அது இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி நம்ம இப்போ அந்த பொருத்த வேண்டி இருந்து இல்லையா, அந்த 2ஐயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக, ஒரு பாயிண்ட் கம்மியாக நீங்கள் இதை பொருத்தி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் கெட்டித்தேல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொருத்தி எடுத்தாச்சு. இனி நம்ம ப்ளீட் வைக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டார்டிங்கில் விட்டுக்கோங்க. இனி இந்த பக்கம் ஒரு ப்ளீட்டு, அந்த பக்கம் ஒரு ப்ளீட் வச்சு இதை கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த 1/2 இன்ச்சு எதுக்குன்னா நம்ம ஸ்கர்ட்டை பொருத்தும் போது நம்மளுக்கு தேவைப்படும். அந்த 1/2 இன்ச்சுக்கு அப்புறமா 2 இன்ச்சாக நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 2 இன்ச்சு தான் ஃபுல்லாக வைக்க போகிறோம். அந்த கிளாத் முழுதுமே நீங்கள் 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இனி ப்ளீட் வைக்க ஆரம்பிக்கலாம். 1/2 இன்ச்சை விட்டுருங்க. மொத்தம் 4 மார்க் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் ஒரு ப்ளீட் வைக்கிறதுக்காக. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, அந்த 4 பாயிண்டில் நடுவில் இருக்கிற பாயிண்ட்டை பிடிச்சி ஸ்டார்டிங், அதாவது முதல் பாயிண்டில் மடக்கி கொண்டு வைக்கணும். ஓகேங்களா? இனி அதை அப்படியே அடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு ப்ளீட் நின்றுக்குமா. இனி அடுத்த பாயிண்ட்டை இப்படி மடக்கி பிடிச்சி 4வது பாயிண்டில் கொண்டு இந்த மாதிரி மடக்கி வைக்கணும். அந்த இடம் பாக்ஸ் ஆகிடுச்சா? நீங்கள் கவனமாக பாருங்கள். இந்த ப்ளீட்டட் வைக்கிறத நான் ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்காக காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் 4 பாயிண்ட்டை கணக்கு வச்சுக்கோங்கம்மா. 4 பாயிண்ட்டை கணக்கு வச்சுட்டு முதல் பாயிண்ட்டை விட்டுட்டு அடுத்த பாயிண்ட்டை கையில் பிடிச்சி மடக்கி முதல் பாயிண்டில் கொண்டு சேர்த்துக்கணும். சரிங்களா? அதில் ஒரு ப்ளீட் ஃபார்ம் ஆயிரும். அதை கொஞ்சமாக அடிச்சுட்டே வந்தீங்கன்னா அடுத்தால இருக்கிற 3வது மார்க்கை மடித்து 4வது மார்க்கில் கொண்டு வச்சிங்கன்னா இந்த ப்ளீட் வந்து அழகாக உட்காந்திக்கும். இப்போ பாருங்கள், இதில் 4 பாயிண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. என் ஃபூட் இருக்கிறது முதல் பாயிண்ட் விட்டு 2வது பாயிண்ட்டை மடக்கி ஃபூட்ரு இருக்க மொதல் பாயிண்டில் வைக்கிறேன்னா திருப்பி அடுத்த பாயிண்ட்டை மடக்கி இந்த 4வது பாயிண்டில் கொண்டு வைக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? திரும்ப நீங்கள் இதை ஸ்லோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. 2 நீங்கள் மார்க் பண்ணி இந்த மாதிரி வச்சிங்கன்னா பாக்ஸ் ப்ளீட் வந்து சூப்பராக உங்களாலையும் போட முடியும். இதே மாதிரி இது ஃபுல்லாகவே நீங்கள் மார்க் பண்ணி
இதே பிளேட்டடை நீங்கள் ஸ்டெப்பாக வச்சுட்டு வாங்க. ரொம்பவே ஈஸி. நீங்கள் தனியாக ஒரு பேப்பர்லேயோ வேறு ஒரு கிளாத்லேயோ இதை மாதிரி பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் திருப்பி பிளேட் வச்சு நீங்கள் அதை பிரிச்சுட்டு இருக்கிறத விட இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு பேப்பரில் கூட நீங்கள் 2 கொஞ்சம் மார்க் பண்ணி அந்த ப்ளீட் வருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ளீட்டை வைக்க ஆரம்பிங்க. 4 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. முதல் பாயிண்ட் ஃபூட்டரில் இருக்குது, சரிங்களா? 2வது பாயிண்ட்டை மடித்து முதல் பாயிண்ட்லேயும் 3வது பாயிண்ட்டை மடித்து 4வது பாயிண்ட்லையும் மடக்கி வைக்க போகிறோம். மேலே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியணும், அதுதான் பாக்ஸ் ப்ளீட்டு. நீங்கள் இதை கவனித்து இதே மெத்தடில் நீங்கள் வச்சுருங்க. வச்சு இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஈஸியாக நீங்கள் ரொம்ப குழப்பம் இல்லாமல் இதை கற்றுக்கலாம் நீங்கள், சரிங்களா? இதே மாதிரி இந்த நீளத்துக்கு, அதாவது 2 மீட்டர் கிளாத்தில் நம்ம ப்ளீட் வச்சோம்னா கரெக்டாக 26 இன்ச்சு நம்மளுக்கு ஹிப் சைஸ் கிடைக்கும், சரிங்களா? இப்போது இதை நம்ம வச்சு அப்படி ஸ்டெப்பாக வச்சுட்டு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டே அதை மார்க் பண்ணி தான் நம்ம 2 இன்ச்சுன்னு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் ரொம்ப சிரமமாக இருக்காது, ஹிப் சைஸில் மாற்றங்கள் வராது. இனி இதே மாதிரி ஃபுல்லாகவே நான் ப்ளீட் வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ளீட்டட் முடிஞ்சுது. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே நல்ல பக்கம் மாற்று பக்கம் பார்த்துக்கோங்க. தெரியுது அவங்களுக்கு? நல்ல பக்கத்தில் எழுத்து நேராக இருக்கும். இங்கிலீஷ் லெட்டர் தான் கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமம் நேராக இருக்கும். நீங்கள் மாற்று பக்கத்தில் எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் மடித்து அடிக்கணும், அதை பொருத்தணும். அதுக்கு முன்னாடி இந்த நூல் நூல் இலைகள் மாதிரி கலண்டு வந்துகிட்டே இருக்கும். எப்படியும் நீங்கள் ஓப்பன் வைக்கணும் இதுக்கு, இல்லையா? ஓப்பன் ஒரு 5 இன்ச்சு தனியாக மடித்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நீளத்துக்கும் மொத்தமே ஒரு 3 பாயிண்ட் இருக்கிற மாதிரி குட்டியாக மடித்து அடிச்சிடுவேன் 2 பக்கத்தையும். ஏன்னா அது நம்ம பொருத்தும் போது உங்களுடைய சிலும்பல் நூல் கலண்டு வந்துகிட்டே இருக்காது. அதனால நான் இந்த மாதிரி 2 பக்கமும் மாற்று பக்கம் நேர் ஒரு 1/4 இன்ச் பக்கம் அப்படி மடித்து குட்டியாக மடித்து அடித்து விட்டுருவேன். இது ஓப்பனுக்கு அடித்த மாதிரியும் ஆச்சு, கீழே உள்ள சிலும்பல் இல்லாமல் ஸ்கர்ட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ 2 பக்கமே குட்டியாக ஒரு மடிப்பு அடித்து அதை மடித்து அடித்தேன். அந்த சேரீலாம் அடிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நான் மடித்து அடிச்சுக்கிட்டேன். மடித்து அடிச்சுட்டு மேல் பக்கம் நம்ம ப்ளீட் வச்சுருக்கோம் இல்லையா, ஹிப் சைஸு, அந்த பக்கத்துலேருந்து கீழ் பக்கமாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடித்து எடுத்துட்டோமா, எடுத்துட்டு கரெக்டாக மடிச்சுக்கோங்க. இந்த ஹிப் இருக்குல்ல, நம்ம ப்ளீட் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மேலேருந்து கீழ் பக்கமாக ஒரு 5 இன்ச் அளவுக்கு, எனக்கு இப்போ நம்ம மேலேயும் அடித்து பெல்ட் வைப்போம், ஒரு 5 இன்ச் அளவுக்கு ஓப்பன் இருக்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு தானே. அதிலிருந்து நம்ம கீழே அப்படியே பொருத்திடலாம், மேலேருந்தே பொருத்தக்கூடாது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்ஸ்டவுன் கீழே இல்லாமல் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? மேலே இருந்தால் கூட நம்ம பெல்ட் கொடுக்கும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்ஸ்டவுன் இல்லாமல் கீழே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பொருத்தி விட்டுருங்க. பொருத்தும் போது ஒரே சீரான அளவாக பொருத்துங்க. ஒன்று இழுத்து ஒன்று இழுக்காமல் அப்படிலாம் பொருத்தாதீங்க. நீங்கள் நல்ல பக்கம் திருப்பி பார்க்கும்போது சுருக்காக இருக்கும் அந்த இடம், அந்த ஸ்கர்ட்டு அதில் தான் பொருத்தி இருக்குன்னு நம்மளுக்கு தனியாக தெரியும். இந்த மாதிரி நம்ம ஓப்பனில் இருந்து எல்லாமே வச்சு விட்டாச்சு. ப்ளீட்டட் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதை லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு அயன் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இனி நம்ம ஹிப் பெல்ட் இதில் போட்டுடலாம், சரிங்களா? ஹிப் பெல்ட் போடுறதுக்கு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் 4 இன்ச்சு அகலத்தில், சரிங்களா? அதில் உங்களுடைய நல்ல பக்கம் நம்ம இப்படி ஸ்கர்ட்டில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மாற்று பக்கத்தில் நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாற்று பக்கத்தை எடுத்து வச்சு ஒரு 1/2 இன்ச்சு வெளியே எக்ஸ்ட்ரா நிற்கிற மாதிரி உங்களுடைய பெல்ட் கிளாத்தை விட்டுக்கணும். அந்த 1/2 இன்ச்சை நான் எப்படி மடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு இந்த ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கு திருப்பும்போது நான் சொல்கிறேன். இது சீரான அளவில், அதாவது 1/2 இன்ச்சில் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அதே 1/2 இன்ச்சில் லாஸ்ட் வரைக்கும் வர்ற மாதிரி நீங்கள் அதை அடிச்சுட்டே வாங்க. நீங்கள் அதை பொருத்தும் போது மேலே இருக்கிற ப்ளீட்டட் கிளாத்தும் இதில் சிக்கிக்கக்கூடாது, கீழே இருக்க ப்ளீட்டட் கிளாத்தும் இதில் சிக்கிக்கூடாது. ஒரு வேலைக்கு 2 வேலை ஆயிரும். நான் திரும்ப சொல்கிறது அப்படி தான். கீழையும் மேலே எவ்வளோக்குள்ளே கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி கீழையும் நீங்கள் கொஞ்சம் கையை விட்டுனாலும் அப்படி லேசாக தட்டி விட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. அதில் 2வது பிரிக்கிற மாதிரி உங்களுக்கு வராது. அதனால் கொஞ்சம் கவனமாக இதை எடுத்துகிட்டு வாங்க. இதே மாதிரி அடித்து நம்ம விட்டாச்சு இல்லையா? அந்த பக்கம் எவ்வளோ எக்ஸஸாக வருதோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு 1/2 இன்ச்சு கரெக்டாக வருது. அதிகமாக இருந்துச்சுன்னா 1/2 இன்ச்சு விட்டுட்டு மீதம் இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது இனி நல்ல பக்கத்துக்கு எடுத்துக்கலாமா? நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் பாருங்கள், அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த சிலும்பல் வெளியே தெரியாமல் நம்ம அப்படி வேறு மாதிரி மடித்தோன்னா இந்த இடத்துல உள்ளே இருக்க சிலும்பல் வெளியே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை இப்படி கொண்டு கீழே அந்த இடத்துல ஹிப் பெல்ட் இருக்கு இல்லையா, அந்த இடம் அப்படி சிலும்பல் அடிச்சுட்டு நான் திருப்புறேன், நான் பிகினர் தான் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மேலே நான் இப்போ மடக்கி வைக்கிறேன் பார்த்தீங்களா, அதை சிலும்பல் அடிச்சிருங்க.
சிலும்பால் அடிச்சுட்டு மடக்குனிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே மடக்கி விட்டுருவேன். இப்போது நம்ம மேலேருந்து மடக்கியிருக்கோம் இல்லையா, அதனால் நான் மேலேருந்தே ஒரு அடி அடித்து டேனா மாதிரி இதை திருப்பிக்கிறேன். அழகாக ஒரே சீராக இப்போ 1/4 இன்ச் மடக்குறீங்கன்னா அதே 1/4 இன்ச்சை நீங்கள் ஃபுல்லாகவுமே மடக்கி எடுத்துகிட்டு வாங்க. சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இழுக்காதீங்க. இழுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கர்ட் நல்லாவே இருக்காது. அழகாக ஒரே சீராக நம்ம இதை அடித்து எடுத்துகிட்டே வந்துட்டுருக்க போகிறோம். நான் காமிக்கிற மாதிரி குட்டி குட்டியாக மடக்கி அடிங்க. முதல்ல மடக்கி லாஸ்ட் வரைக்கும் அடிச்சுக்கலாம் அப்படிலாம் பண்ணாதீங்க. ஃபுல்லாக நம்ம மெதுவாக நம்ம இதை அடித்து எடுத்துக்க போகிறோம். பார்த்தா தெரியுதா இவ்வளோ நீட்டாக டேன் ஆகிருக்குன்ட்டு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. நம்ம இதை அப்படியே அடித்து எடுத்துக்கலாம். அடிக்கும்போது நீங்கள் ஒரே சீராக, அதாவது 1/4 இன்ச்சு தான் மடிக்கிறீங்களா இழுக்காமல் வைக்கிறீங்களான்னு நீங்கள் கவனமாக குட்டி குட்டி இடமா, அதாவது கொஞ்சம் இடத்துலையா இப்படி எடுத்து நீங்கள் மடக்கி அடித்து இதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதே முதல்ல ஸ்டார்டிங்கில் எப்படி டேனா மாதிரி அடித்தோமோ அதே மாதிரி ஃபினிஷிங்லேயும் அந்த 1/2 இன்ச்சை நீங்கள் மேல் நோக்கி மடித்து கவனமாக பாருங்கள். அதாவது அந்த சிலும்பல் வெளியே தெரியாமல் மேல் நோக்கி மடித்து நீங்கள் இந்த ஸ்டிச்சிங்கை, அதாவது அந்த டேனாவை திருப்பி இந்த ஸ்டிச்சிங்கை முடிச்சு விட்டுருங்க. ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வரும். ரொம்ப எளிமையாக இருக்கும். பொறுமையாக பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ இதை அப்படி ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டே வரமா, இந்த ப்ளீட் வந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் பூட்டரை தூக்கிட்டு திரும்ப இறக்கி வச்சு அடிங்க. சரிங்களா? இதுலையாட்டும் ஒரு குட்டி எனக்கு நான் இதில் ஒரு சுருக்கம் வருது இல்லையா, இதே மாதிரி உங்களுக்கு வந்ததுன்னா பூட்டரை லைட்டாக தூக்கிடுங்க. அதில் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஃபினிஷ் ஆகும்போது இந்த 1/2 இன்ச் இந்த மாதிரி மடக்கி முதல்ல ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுத்து அதே டேனாக கொடுத்து இதில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சு விட்ருங்க. அழகாக வந்திருக்கும். இப்போ இது ஃபினிஷ் ஆகிடுச்சா, இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உயரத்தில் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா கீழே மடித்து அடிக்கிறதுக்காக, அதை வந்து நம்ம இப்போ மடித்து அடிக்க போகிறோம். 1 இன்ச் வந்து நீங்கள் அப்பப்போ ஃபுல் ரவுண்டு 2 மீட்டருக்கும் நம்ம அடிக்கணும். ஒரு இதில் 1 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி 1.25 1 கூட்டிகிட்டே இருக்கும். நம்ம வந்து அதை கவனிச்சிக்க மாட்டோம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பப்போ டேப்பை வச்சு நம்ம 1 இன்ச்சு தான் அடிச்சிட்ருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா முதல்லே மார்க் பண்ணிவிட்டு அடிச்சுக்கோங்க. இனி அதை எடுத்தாச்சு. இனி வந்து ஒரு பேனாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எதுக்குன்னா, ஒரு பக்கம் ஹூக் வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம அந்த ஹூக் மாதிரியே கிடைக்கிது இப்போது, அதை வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு வந்து லைஃப் வந்து அதிகம். ஒரு 2.25 இன்ச் அகலம், ஒரு 6 இன்ச் நீளத்தில் இந்த கிளாத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் காமிக்கிற மாதிரி ஒரு பேனா, அதாவது 3 பேனா வர்ற மாதிரி இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. 2 பக்கம் சிலும்பலும் இது வந்து நம்ம அடிக்கும்போது உள்ளே வச்சு மடித்து விட்டுக்கலாம். ஸ்கர்ட்டோட வலது பக்கத்தில் உங்களோட இந்த பேனாவை நம்ம இதை அடிக்க போகிறோம். அதை எப்படி அடிக்கிறது அப்படின்னா, இந்த கிளாத், அதாவது ஹிப் பெல்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பெல்ட்டை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பேனாவோட ஒரு பக்கம் மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் மடித்து வச்சுட்டு அந்த பெல்ட்டில் இதை அடிச்சிருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மேலே இப்போ அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பேனை வந்து வாய் மூடக்கூடாது. கீழே பொருத்திடலாம், அந்த வாய் வந்து மூடக்கூடாது. ஒரு பக்கம் ஓப்பன்லேயே இருக்கணும். ஏன்னா நீங்கள் மாட்டுற ஹூக்கை வந்து இதில் வந்து, அதாவது கொக்கி போடுறதுக்காக, அந்த கொக்கியை வந்து இதில் மாட்டுறதுக்காக இந்த இதை ரெடி பண்ணியிருக்கோம். இது என்ன பெனிஃபிட்னா, 3 ஸ்டெப் வச்சுருக்கோம். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைட் வேணாலும் வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் லூஸ் வேணாலும் இந்த ஹூக் மாட்டும்போது இதில் வந்து நம்மளுக்கு ஒன்றுமே மாற்ற வேண்டியதில்லை. அப்படியே நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த பேனாவும் வச்சு முடிச்சாச்சு. ஒரே ஒரு இதுதான் இனிமேல் நம்ம அந்த பக்கம், இது வலது பக்கம் வச்சுருக்கோம் இல்லையா, இடது பக்கம் இந்த மாதிரி ஹூக், இது வந்து ஸ்கர்ட்டோட ஹூக்கு தான். இந்த ஹூக்கை நம்ம இதில் ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். தேவைப்படுறவங்க ஸ்டெப்பாக 2 வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா, இதில் ஒன்று, இதுக்கும் ஒரு 1/2 இன்ச் நகட்டி உள்பக்கமாக அதுலேயும் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கிரிப் கிடைக்கும். சில பேர் அதையும் விரும்புகிறாங்க. நான் மேக்ஸிமம் ஒரு ஹூக்கு தான் இந்த மாதிரி வச்சு விட்டுருப்பேன். நீங்கள் அதில் 3 ஓட்டை இருக்கும் இல்லையா, அதுலேயே எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இந்த ஹூக்கை நீங்கள் தச்சு முடிச்சிருங்க. ஹெம்மிங் ஊசியில் தச்சுக்கோங்க. நூலை 4ஆக போட்டுக்கோங்க, அதாவது 2ஆக போட்டு 4ஆக எடுத்து நான் முடிச்சு போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹூக்கை வச்சு விட்டுருங்க. சூப்பராக ஃபினிஷ் ஆகிருக்கு. ரொம்ப ஒட்டுலையும் வைக்காதீங்க, ரொம்ப உள்ளத்துலையும் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. இனி நம்ம இந்த பேனால் இது இந்த மாதிரி தான் மாட்டிக்கும். நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் இந்த ப்ளீட்டடை அயர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த லுக் தான் கிடச்சிது. ரொம்ப க்யூட்டாக, ரொம்பவே அழகாக வந்திருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சீக்கிரமே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.